ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முந்தின கிளாஸில் செட்ஸ்னால் என்ன அப்படின்ற இன்ட்ரடக்ஷன் பார்த்துருப்போம். இப்போ நம்ம கிரேட் 9 மேத்தமெட்டிக்ஸ் அட் அட்வான்ஸ்ட் லெவல் அந்த மேக்ஸ் புக்கில் உள்ள சாப்டர்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஃபஸ்ட் சாப்டர் செட்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ செட்ஸோட இன்ட்ரடக்ஷன் பற்றி போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அடுத்து எக்ஸசைஸ் 1.1 செட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அதில் அதோட எந்த மாதிரிலாம் அந்த செட்ஸ் என்ன ஃபார்ம்லலாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருந்தோம். செட் பில்டர் ஃபார்ம், அப்புறம் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸு. கிவன் ஒரு செட்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த செட்ஸோட எலமெண்ட் நம்ம என்ன பண்ணணுமா, லிஸ்ட் பண்ணணுமா, ஓகேவா? இதை எப்படி லிஸ்ட் பண்ணுறது? இப்போ இதை லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் பாருங்கள். இது செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. இந்த கிவன் கொஸ்டின் செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. எது செட் பில்டர் ஃபார்ம்? எக்ஸு சச் தட் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸோட ப்ராப்பர்ட்டியோ அந்த ஃபங்க்ஷனோட ஒரு ப்ராப்பர்ட்டி ஆர் கண்டிஷன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது செட் பில்டர் ஃபார்ம், ஓகேவா? அப்போ இது செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. இதை லிஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட்டு அப்படின்னா என்னது, ரோஸ்டர் ஃபார்ம். அப்போ லிஸ்ட் பண்ணாலும் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதினாலும் ஒன்று தான். இப்போ அதை எழுதுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் அன் இன்டிஜர். இன்டிஜர்னால் ஃபஸ்ட்டு என்னது? இப்போ இன்டிஜர் அப்படின்னா இப்போ நம்ம நம்பர் லைனில் நம்பர்ஸ் போட்டிருப்போம். இதில் இன்டிஜர்ஸ் அப்படின்னா இதை என்ன நொட்டேஷனில் இதை டினோட் பண்ணலாம் அப்படின்னா ஜெட்டுன்ற நொட்டேஷனில் டினோட் பண்ணலாம். இன்டிஜரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பரும் நெகட்டிவ் நம்பரும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் -4, -3, -2, -1, 0, 1, 2, 3 எக்ஸட்ரா இப்படி போயிட்டுருக்கதா. அதாவது ஒரு நம்பரோட பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் டேர்ம்ஸ் வித் 0 இதெல்லாம் சேர்ந்தது தான் இன்டிஜர், ஓகேவா? அப்போ இன்டிஜர்ன்றது என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட்ஸை லிஸ்ட் பண்ண முடியும், ஓகேவா? அப்போ இன்டிஜர் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, கிவன் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 9னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +or-3. இப்போ இந்த எக்ஸுக்கு +3யும் -3யும் ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ இங்கே இன்டிஜர்னு மென்ஷன் பண்ணதுனால இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், -3யும் அதுக்குள்ளே சாட்டிஸ்ஃபை ஆகும், +3யும் சாட்டிஸ்ஃபை ஆகும். எப்படின்னு வெரிஃபை பண்ணி பார்க்கலாமா? இப்போ எக்ஸுக்கு -3 போட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கும், -3 the whole square is equal to 9 தான் வரும். அதே மாதிரி எக்ஸுக்கு 3 போட்டோன்னா 3 ஸ்கொயரும் 9 தான் இருக்கும். ஸோ அப்போ இன்டிஜரில் -3யும் இன்டிஜர் தான், +3யும் இன்டிஜர் தான். அப்போ நம்மளோட கண்டிஷனில் எக்ஸ் இஸ் அன் இன்டிஜர் அப்படின்னு சொன்னதுனால அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9ன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 9ன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், +3 இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ இதுதான் ரெண்டுமே இன்டிஜர் தான். ஸோ அப்போ என்னோட செட்ஸ் என்னது, இதுதான் என்னோட செட்டோட வேல்யூ, என்னோட செட்டோட எலமெண்ட், ஓகேவா? ஸோ அப்போ இது ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம், லெட் ஏன்னு எடுத்துக்கலாம். அந்த செட்டுக்கு ஒரு பேர் வச்சுக்குவோம். இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது, -3 +3. அப்போ ஒரு செட்டை எப்படி டினோட் பண்ணணும், ஒரு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஈச் எலமெண்ட்டை செப்பரேட் பண்ணணும். அதேமாதிரி டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டாக இருக்கணும். அதில் செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டெல்லாம் எப்படி இருக்கணும், டிஸ்டிங்க்ட் எலமெண்ட். டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்னால் வந்த எலமெண்ட் ரிப்பீட் ஆகக்கூடாது, ஓகேவா? அப்போ -3ன்றது வேறு ஒரு எலமெண்ட் தான், +3ன்றது வேறு ஒரு எலமெண்ட் தான். அப்போது எக்ஸ் இஸ் அன் இன்டிஜர் அப்படின்னா இன்டிஜராக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ -3 போட்டாலும் 9 கிடைக்கும், +3 போட்டாலும் 9 கிடைக்கும். அப்போ என்னோட செட்டு என்னலாம், -3யும் 3யும் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் இருக்கக்கூடிய செட்டு தான் என்னோட ஆன்சர், ஓகேவா? ஸோ அப்போ இதை லிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுகிறோம். ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுறதுக்கு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் உள்ளே எலமெண்ட்டை கமா செப்பரேஷன் பண்ணணும், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எ பாசிட்டிவ் இன்டிஜர். இப்போ இங்கே நான் சொல்லும்போது இன்டிஜர் அப்படின்னு சொன்னதுனால நான் -3யும் இன்டிஜர் தான், +3யும் இன்டிஜர் தான். அதில் எனக்கு ரெண்டுமே இன்க்ளூடட், அதனால் எடுத்தோம். இங்கே என்ன சொல்லிட்டாங்க, பாசிட்டிவ் இன்டிஜர். அப்போ என்ன பண்ணணும், பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கணும், ஓகேவா? அப்போ இதை எப்படி லிஸ்ட் பண்ணலாம், பாசிட்டிவ் இன்டிஜர் less than 5 5னா 5 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ்
பாசிட்டிவ் இன்டிஜரை எடுக்கணும். அப்போ 5 இன்டிஜர் அப்படின்னா நமக்கு என்னது 0 1 2 3 அதே மாதிரி இங்கே வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் வரணும். இதுதான் வந்து இன்டிஜர். பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொன்னதுனால பாசிட்டிவ் இன்டிஜர் 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தேர்ஃபோர் பாசிட்டிவ் இன்டிஜர் என்னது 1 2 3 4. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க கண்டிஷன் லெஸ் தென் 5. அப்போ 5க்கு பிஃபோர் த நம்பர் வரைக்கும் தான் எடுக்கணும், 5 எடுக்கக்கூடாது. 5 இஸ் நாட் இன்க்ளூடட். ஓகேவா? அப்போ என்னோட பாசிட்டிவ் இன்டிஜர் லெஸ் தென் 5 அப்படின்னா 1 2 3 4 இதை வந்து ஒரு செட்டில் மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் அன் ஈவன் நேச்சுரல் நம்பர். ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்னால் என்னது? இது எல்லாமே லோயர் கிளாஸில் படித்தது தான், இருந்தாலும் ஒரு ரீகால் தான் உங்களுக்கு. நேச்சுரல் நம்பர்னால் 1 2 3 4 இந்த மாதிரி பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் இருக்கும். பாசிட்டிவ் இன்டிஜர் தான் நேச்சுரல் நம்பர் அப்படின்றது. பாசிட்டிவ் இன்டிஜரில் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகும், அப்படியே போயிட்டு இன்ஃபினிட்டிவ் வரைக்கும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் நம்பர். நான் வந்து என்னோடய எக்ஸ் எப்படி இருக்கணுமா, ஈவன் நேச்சுரல் நம்பராக இருக்கணுமா. ஓகேவா? அப்போ இங்கே 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஈவன் நேச்சுரல் நம்பராக இருக்கணும். அனதர் ஒன் கண்டிஷன் அந்த ஈவன் நேச்சுரல் நம்பர் டிவைசிபிள் பை 5ஆக இருக்கணும். ஓகேவா? அப்போது டிவைசிபிள் பை 5 நேச்சுரல் நம்பர்னால் 1 2 3 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். டிவைசிபிள் பை 5 நம்ம எடுத்துட்டோன்னா 5 10 15 இந்த மாதிரி நம்பர்ஸ் போயிட்டுருக்கதான் டிவைசிபிள் பை 5. நம்மளோட கண்டிஷன் 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து ஈவன் நேச்சுரல் நம்பர், அது ஒரு ஈவன் நேச்சுரல் நம்பர் அண்ட் டிவைசிபிள் பை 5. 5ஆல் டிவைசிபிள் ஆகக்கூடிய நம்பராக இருக்கணும். தேர்ஃபோர் ஆன்சர் என்ன வரும் நமக்கு? 10 20 30 40 எக்ஸட்ரா. செக் பண்ணி பார்த்துக்கலாமா நம்ம எழுதியிருக்கிறது கரெக்டான? இப்போ 10 20 இது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர் தான், நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஓகே, அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அடுத்து என்ன வேணும்? டிவைசிபிள் பை 5. ஈவன் நேச்சுரல் நம்பர், எஸ் 10 இஸ் ஈவன், 20 30 40 இது எல்லாமே ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் எல்லாமே வந்து 5ஆல் டிவைசிபிள் ஆகுதுன்னா அப்போ அதோட ஒன்ஸ் பிளேஸ் வந்து எப்படி இருக்கணும், அதாவது யூனிட் டிஜிட் வந்து 0வாக இருக்கணும். எஸ், அப்போ 10 20 30 40 எல்லாம் டிவைசிபிள் பை 5. அப்போ என்னோட ஆன்சர் என்னது? A is equal to set of 10 20 30 40 etc. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என். எக்ஸ் பிலாங்ஸ் டுனா என்ன மீனிங்? இப்போது ஒரு நம்பர் எடுத்துகிறோம், எக்ஸுன்ற ஒரு நம்பர் எடுத்தேன் அப்படின்னா, ஒரு எலமெண்ட் எடுத்தேன்னா அது என் மீன்ஸ் நேச்சுரல் நம்பருக்குள்ளே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செட்டு வந்து 1 2 3 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் நான் 1ன்றது ஒரு எக்ஸ் ஒரு எலமெண்ட். ஓகேவா? அப்போ 1 எடுத்தேன்னா பிலாங்ஸ் டு என். கரெக்டு தானே? 1லேருந்து எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறதெல்லாமே நேச்சுரல் நம்பர். அப்போ நான் 1ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்தேன்னா அது எண்ணுக்குள்ளே இருக்குது. ஸோ 1 பிலாங்ஸ் டு என். அதே மாதிரி இப்போ 5ன்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன்னா அதுவும் நேச்சுரல் நம்பருக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ்ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்தேன்னா அது நேச்சுரல் நம்பரில் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அண்ட் அனதர் ஒன் கண்டிஷன், அந்த எக்ஸ் எப்படிப்பட்ட எக்ஸாக இருக்கணும்? எக்ஸ் லெஸ் தென் -1 இருக்கணும். எக்ஸ் லெஸ் தென் -1னா அதுக்கு மீனிங் என்னது? எக்ஸ் லெஸ் தென் -1. -1 தான் என்னோட ஹையஸ்ட் நம்பரே. ஒரு என்னோட நம்பர் லைன் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா -1 இங்கே 0, இந்த பக்கம் என்ன இருக்கும்? சாரி, இங்கே -1 இந்த இடத்துல 0 வரும், அப்புறம் 1 2 3 இப்படி போயிட்டே இருக்கும். இங்கே வந்து -2 -3 இந்த மாதிரி நம்பர் லைனில் நம்பர்ஸ் வந்து இங்கே -∞ to இங்கே +∞ வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அப்போது இங்கே வந்து எக்ஸு லெஸ் தென் -1. அப்போ -1 இதுதான் ஹையஸ்ட் நம்பரே. இதுக்கப்புறம் என்னோடய எக்ஸ் வந்து போகவே போகாது. ஓகேவா? என்னோட கண்டிஷன் இங்கே முடிஞ்சிருச்சு. எக்ஸு லெஸ் தென் -1 மீன்ஸ் -1 இஸ் ஆல்சோ நாட் இன்க்ளூடட். அப்போ எக்ஸோட வேல்யூ எங்கே வரைக்கும் தான் இருக்கும்? இங்கே வரைக்கும் தான் இருக்கும். எக்ஸ் -2 வரைக்கும் இருக்கும், இது வரைக்கும் இருக்கும். அப்போ -1 ரீச் பண்ணாது. அப்போ இந்த வேல்யூஸ் தான் வந்து என்னோட கண்டிஷனில் இருக்குது. ஆனால் எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னன்னா நான் எடுக்கக்கூடிய எக்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் நம்பராகவும் இருக்கணும். ஆனால் இங்கே கொடுத்த கண்டிஷன் படி பார்த்தா -1 தான் பிக்கஸ்ட் நம்பராக. அப்போ அது எப்படி இருக்க பாசிபிலிட்டிஸ் ஆகும்? ஏன்னா -1 இஸ் த ஹையஸ்ட் நம்பர்னால் இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ். அப்போ ஒரு நெகட்டிவ் நம்பருக்குள்ளே எனக்கு எப்படி நேச்சுரல் நம்பர் இருக்கும்? வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்? நேச்சுரல் நம்பர் நமக்கு தெரியும், 1லேருந்து எக்ஸட்ரா பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் இருக்கிறது தான் நேச்சுரல் நம்பர். தேர்ஃபோர் no natural numbers is less than -1. ஓகேவா? hence there is no element. அப்போ எந்த எலமெண்ட்டுமே அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி எனக்கு கிடையாது. அப்போ என்னோடய செட்டு என்னவாக இருக்கும்?
எம்டி செட் மீன்ஸ் நல் செட்னா இதை பை அப்படின்னு டினோட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ பையன்னு சொன்னாலே என்னோடய செட்டில் எதுவுமே இல்லை, ஆனால் கண்டிப்பாக செட்டுக்குள்ளே தான் அதை எழுதணும். எதுவும் இல்லைன்றதுக்காக நம்ம ஜீரோன்னு மென்ஷன் பண்ணவோ இந்த மாதிரி எதுவுமே போடாமல் இருக்கக்கூடாது. அப்போ எதுவுமே இல்லை நல் செட்டு எம்டி செட்னா அதுக்கு மீனிங் என்னது? கண்டிப்பாக ஒரு செட்டு மட்டும் போடணும், அதுக்குள்ளே எதுவும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அப்போ என்னோடய ஆன்சர் வந்து ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால் எம்டி செட் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம வந்து ஒரு செட்டை வந்து எப்படி லிஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்து வந்து செட் பில்டர் ஃபார்ம்லேருந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுறது, ரோஸ்டர் ஃபார்ம்லேருந்து செட் பில்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுறது, அடுத்தடுத்த எக்ஸசைஸில் அடுத்தடுத்த சம்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராவது அட்வான்ஸ் லெவல் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து உங்கள் ஃபேமிலியில் படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.